அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மன அழுத்த பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் காற்று தூய்மை கெடும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மாசடைந்த காற்றை, குறிப்பாக சல்பர் டை ஆக்சைடை நீண்ட காலமாக சுவாசிப்பது மன அழுத்த அபாயத்தை அதிகரிக்கும் என சீன ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு காற்று தூய்மை கேட்டினால் நீண்ட காலமாக பாதிக்கப்படுவோருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் அபாயத்திற்கும் இடையிலான வலுவான தொடர்புகளை எடுத்துக்காட்டியுள்ளது. இந்த ஆராய்ச்சி ஹர்பின் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் கிரான்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட நபர்களை ஆராய்ச்சி குழு பகுப்பாய்வு செய்தது. அதில் சல்பர் டை ஆக்சைடே முதன்மை மாசுபடுத்தியாக கண்டறியப்பட்டு மனச்சோர்வின் அபாயத்திற்கு வழிவகுத்தது விஞ்ஞானிகளை திகைப்பூட்டியது. நுண்ணிய துகள்கள் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட மனச்சோர்வின் அறிகுறிகளுடன் தொடர்புடையதாக காட்டியது. இந்த 3 மாசுபடுத்திகளின் கலவையும் இன்னும் அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது. பல மாசுபடுத்திகள் ஒன்றாக வரும்போது ஏற்படும் ஆபத்தையும் அதன் தாக்கங்களையும் இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது. நரம்பு மண்டலத்திற்குள் ஆக்சிஜன் அழுத்தத்திற்கும் அழற்சி எதிர்வினைகளுக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்பை சோதனை ஆய்வுகள் காட்டியுள்ளன. என்றாலும் காற்று மாசுபடுத்திகளை மனச்சோர்வு கோளாறுகளுடன் இணைக்கும் சரியான வழிமுறை இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எது எப்படி இருப்பினும் மக்களின் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க காற்று தூய்மை கேட்டை கட்டுப்படுத்த கடுமையான விதிமுறைகளை விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.